வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் 11,620 பக்கமாக ஓப்பன் ஆகி தொடர் ஏற்றத்தை கொடுத்து 11,740 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 11,600 பக்கமாக சப்போர்ட் எடுத்து 11,670 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து 11,640 இல்லை 11,620 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. மறுபடியும் ஒரு முக்கியமான இடத்துல ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. இப்போ முந்தானத்து வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகியிருக்கு. நேற்று கான்ட்ராக்ட் எக்ஸ்பயரியும் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்டில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுற ஆரம்பம் காலமே வந்து ஒரு முக்கியமான இடம் 11,600 620 அப்படின்ற இடத்துல நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி பை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம 11,560 வரைக்கும் பை பண்ணி 550 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டோட ப்ரெஷர் காரணமாக மார்க்கெட் திருப்பியும் 11,600 உடைச்சிட்டு கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்தாலும் 11,560 சப்போர்ட் எடுத்து மேலே பவுன்ஸ் ஆகும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஆனால் ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் ட்ரெண்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகுது. ஆவரேஜாக முன்னாடி மார்க்கெட் லோ பக்கமாக ஓப்பன் ஆகுது. எல்லாமே செல்லிங்க்கு சாதகமாக இருந்தாலும் 11,600 அப்படின்றது ஒரு முக்கியமான லெவல் அப்படின்றதுனால நம்ம பையிங்க்கு சாதகமாக ட்ரேட் பண்ணலாம். இது எப்படி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னா, 11,750 அப்படின்ற அவுட் ஆஃப் மணி ஆப்ஷன் வந்து 127 க்ளோஸ் ஆகிருக்கு. இது 110லேருந்து 120 ரூபாய்க்குள்ளே கிடச்சதுன்னா இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.